நம்மளுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதிக்கிற விதமாக தான் ஒரு சம்பவத்தை இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். தவக்காலத்தோட 24வது நாள் தியானத்துக்கு என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். எருசலேம் நகரத்துல ஆட்டுவாசல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பெதஸ்தா அப்படின்னு ஒரு குளம் இருந்துச்சு. எபிரேய மொழியில பெதஸ்தா அப்படின்னா இரக்கத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். ஆனா அங்க இருந்த ஒரு மனுஷனுக்கு 38 வருஷமா அந்த இரக்கம் கிடைக்கவே இல்லை. அந்த குளத்தை சுத்தி 5 மண்டபங்கள் இருந்துச்சு. அங்க ஒரு பெரிய கூட்டமே எப்பயும் காத்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் தெரியுமா? குருடர்கள், சப்பானிகள், கை கால் சூம்பினவங்கன்னு ஒரு பெரிய வியாதிஸ்தர்களோட கூட்டம் தான் அது. அவங்க ஏன் அங்க காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்க ஒரு அதிசயம் நடக்கும். யோவான் 5:4 ஏனென்றால் சில காலங்களிலே தேவதூதன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கப்பட்ட பின்பு யார் முந்தியில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனா இருந்தாலும் செஸ்தமாவான் அப்படின்னு இருக்கு. அந்த தண்ணி எப்போ கலங்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால மக்கள் தூங்காம சாப்பிடாம அந்த தண்ணீரையே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துல ஒரு மனுஷனும் இருந்தான். அவனோட நிலைமை ரொம்ப பரிதாபமானது. அவன் 38 வருஷமா அங்கேயே படுத்துட்டு இருக்கான். நண்பர்களே, யோசிச்சு பாருங்க, 38 வருஷம்னா சும்மா இல்ல. ஒரு மனுஷனோட பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். அவன் இளமையில அங்க வந்து படுத்திருப்பான். இப்போ அவனுக்கு வயசே ஆயிருக்கும். அவன் கூட வந்தவங்க எல்லாம் குணமாகி போயிருக்கலாம், இல்லைன்னா இறந்து கூட போயிருக்கலாம். ஆனா இவன் மட்டும் அங்கேயே கிடக்குறான். அவனால நடக்க கூட முடியாது. ஏன், அந்த தண்ணீர் கலக்கப்படும் போது உருண்டு கூட போய் விழ முடியாத நிலைமையில இருந்தான். அவன் பக்கத்துல அவனுக்கு உதவி செய்ய ஒரு சொந்தக்காரங்க கூட இல்லை, ஒரு நண்பனும் இல்லை. ஒரு முறையும் தண்ணி கலங்கும் போது யாராவது தன்னை தூக்கி உள்ள போடுவாங்களான்னு ஏக்கத்தோடு பார்ப்பான். ஆனா யாருமே அவனுக்கு உதவல. முந்திக்கிட்டு எல்லாரும் போய் தண்ணியில விழுந்துருவாங்க. இவனை யாருமே கண்டுக்கவும் மாட்டாங்க. கடவுளே, எனக்குன்னு யாரும் இல்லையா? என் வாழ்க்கை இந்த திண்ணையிலே முடிஞ்சுடுமா? என் வியாதிக்கு ஒரு விடுவு காலம் வராதான்னு 38 வருஷமா கண்ணீர் விட்டு அழுதுட்டு ஒரே இடத்துல படுத்து கிடந்தான். அந்த மனுஷனோட ஏக்கத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை. இன்னைக்கு நீங்களும் இப்படிதான் பல வருஷமா ஒரு காரியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேனே, இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? இயேசுவில் பிரியமானவர்களே, 38 வருஷமா ஒரு மனுஷனுக்காக யாரும் வராம இருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு அந்த மண்டபத்துக்குள்ள ஒருத்தர் நுழையிறாரு. அவரு தேவதூதம் இல்ல, தேவர்களுக்கெல்லாம் அதிபதியானவர். அவர் அந்த மனுஷனை பார்த்தப்ப என்ன நடந்தது தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. அந்த குளத்தை சுத்தி 100கணக்கான நோயாளிகள் படுத்திருந்தாங்க. ஆனா இயேசுவோட கண்கள் நேரா அந்த 38 வருஷமா படுத்திருந்த மனுஷன் மேலதான் விழுந்தது. அவன் கிட்ட போய் இயேசு நிக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு தெரியாது தான் முன்னாடி நிக்கிறது யாருன்னு. அவன் இன்னும் அந்த குளத்துல தண்ணி வராதான்னு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கான். அப்ப இயேசு அவன் கிட்ட ஒரு விசித்திரமான கேள்விய கேக்குறாரு. யோவான் 5:6 இயேசு அவனை நோக்கி, நீ செஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார் அப்படின்னு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், 38 வருஷமா வியாதியில கிடக்கிற ஒரு மனுஷன் கிட்ட போய் உனக்கு குணமாகணுமான்னு கேக்குறது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தோணலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. இத்தனை வருஷ போராட்டத்துல அந்த மனுஷன் மனசளவுல செத்து போயிருப்பான். இனிமே நமக்கு விடிவு காலம் இல்லைன்னு அவன் நம்பிக்கையெல்லாம் இழந்துதான் இருந்திருப்பான். அவனுக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த நம்பிக்கைய தட்டி எழுப்பத்தான் இயேசு இந்த கேள்விய கேட்டாரு. ஆனா அந்த மனுஷன் என்ன பதில் சொல்றான் பாருங்களேன். அவனோட பதிலு நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒண்ணுதான். யோவான் 5:7 வியாதிஸ்தன் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே,
தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை அந்த குளத்துக்குள் கொண்டு போய் விடுவதற்கு ஒரு மனுஷனும் இல்லை. அவன் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு ஆமா ஆண்டவரே எனக்கு குணமாகணும் அப்படின்லாம் சொல்லல. அவன் தன் குறைய சொல்றான். எனக்கு உதவி செய்ய ஒரு ஆள் கூட இல்லையேன்னு புலம்புறான். 38 வருஷமா அவன் கிட்ட இருந்த ஒரே கவலை, ஒரு மனுஷன் கூட எனக்கு உதவி செய்யலையே அப்படிங்கிறது தான். சில நேரங்கள்ல நாமளும் இப்படிதான் இருக்கிறோம். எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, எனக்கு பரிந்து பேச ஆள் இல்லை, அதனால தான் நான் இன்னும் இங்கேயே கிடக்கிறேன்னு மனுஷங்களை எதிர்பார்த்து அழுதுட்டு தான் இருப்போம். ஆனா அந்த மனுஷனுக்கு தெரியல, மனுஷனுங்க உதவி செஞ்சா மட்டும்தான் குணமாக முடியுங்கிற அவனோட அந்த பழைய விதியை மாத்த விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அங்க இருக்கிறாருன்னு. அவனோட புலம்பல்ல இயேசு அங்கேயே நிப்பாட்டுறாரு. உனக்கு மனுஷன் தேவையில்லை, என் வார்த்தை போதும் அப்படின்னு ஒரு அதிரடியான கட்டளைய போடுறாரு. யோவான் 5:8-9 படி இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் செஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் அப்படின்னு இருக்கு. அந்த ஒரு வார்த்தை தான் 38 வருஷமா செயலிழந்து போயிருந்த அவனோட நரம்புகள்லாம் ஒரு மின்னல் பாஞ்சிச்சு. தளர்ந்து போயிருந்த அவனோட கால்கள்ல ஒரு புதிய பலமே வருது. எந்த படுக்கை இத்தனை வருஷமா அவனை சுமந்துச்சோ அதே படுக்கைய இப்போ அவன் தான் கையால சுருட்டி எடுக்கிறான். ஒரு துள்ளலோடு அவன் எழுந்து நடக்கிறான். அந்த மண்டபத்துல இருந்த அத்தனை பேரும் இத பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருப்பாங்க. யார் இவன், எப்படி இவன் நடக்கிறான்னு ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. 38 வருஷமா குளத்து தண்ணி கலங்குறதுக்காக காத்துட்டு இருந்த அந்த மனுஷன் இன்னைக்கு அந்த தண்ணீரை படைச்சவரோட வார்த்தையினால ஒரு புது மனுஷனா மாறி நிக்கிறான். அன்பர்களே, இதுதான் இயேசுவோட ஸ்டைலு. நீங்க மனுஷங்க உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் நேரடியா உங்ககிட்ட வந்து எழுந்துருன்னு சொல்லுவாரு. ஒரு மனுஷன் கூட உங்களுக்கு உதவி செய்யலையேன்னு வருத்தப்படாதீங்க. உலகமே கைவிட்டாலும் உங்களை தேடி வர ஒரே தெய்வம் உண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். உங்கள எத்தனையோ பேரு அந்த 38 வருட வியாதிஸ்தனை போல ஒரு மூலையில முடங்கி கிடக்குறீங்களா? உங்க முடுக்கம் ஒருவேளை உடல் ரீதியான நோயாக இல்லாம இருக்கலாம். ஆனா பல வருஷங்களாக தீராத ஒரு கடன் பிரச்சனை உங்களை முடக்கி போட்டிருக்கலாம். உங்க குடும்பத்துல இருக்கும் ஒரு தீராத சண்டை உங்களை மனதளவுல சோர்வடைய செஞ்சிருக்கலாம். அல்லது நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என்னால முன்னேறவே முடியல, மத்தவங்க எல்லாம் என்னை முந்துகிட்டு போறாங்களேன்னு ஏங்கிட்டு கூட நீங்க இருக்கலாம். கவனிச்சிங்களா? அந்த மனுஷன் சொன்னது போல என்னை தூக்கி விட ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். உங்க சொந்த பந்தங்க உங்களை கைவிட்டிருக்கலாம். உங்க நண்பர்களும் உங்களை மறந்திருக்கலாம். ஏன், உங்களை பெத்தவங்க கூட உங்களை சுமையா பார்க்க தொடங்கியிருக்கலாம். ஆனா அன்னைக்கு பெத்தஸ்தா மண்டபத்துல நடந்த அதே அதிசயம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் நடக்க போகுது. மத்தவங்க உங்களை மதிக்கலன்னு வருத்தப்படாதீங்க. உங்களை தேடி வர யாரு இல்லைன்னு கலங்காதீங்க. இதோ அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உங்க அறையிலையோ நீங்க இருக்கும் இடத்துலயோ தான் வந்து நிக்கிறாரு. அவரு இன்னைக்கு உங்களை பார்த்து அதே கேள்வியை கேட்கிறாரு, நீ செஸ்தமாக வேண்டுமா அப்படின்னு. உங்களோட இயலாமைய பார்த்து அழாதீங்க. எனக்கு வசதி இல்லை, எனக்கு பரிந்து பேச ஆள் இல்லைன்னு சொல்லாதீங்க. இயேசு வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேரா வருது. 38 வருஷ போராட்டத்தை ஒரே வினாடியில மாத்தின தேவன் அவரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கும் பல வருட தண்டனைகளை உடைக்க போறாரு. முடங்கி போன உங்க கனவுகள்லாம் இன்னைக்கு மீண்டுமே உயிர் பெற போகுது. நீங்க மத்தவங்க கிட்ட கையேந்திட்டு இருந்த காலம் முடிஞ்சு இனி உங்க ஆசீர்வாதத்தை நீங்களே சுமந்து கொண்டு வெற்றியோட நடக்க போறீங்க. இதுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னு நம்புறேன். நாளைக்கு தவக்காலத்தோட 25வது நாள் தியானத்துல இன்னுமாக ஒரு சத்தியத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்க கூடயும் உங்க குடும்பத்துக்கூடையும் எப்பயும் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.